peacemakers of Christo. அனுதினமும் உன் பிள்ளையை காப்பாற்ற வேண்டும் என்று ஓடுகிறாயா, உழைக்கிறாயா? பலன் உள்ளதா இல்லையா? மத்தேயு சுவிசேஷம் 23வது அதிகாரம் 37வது வசனத்துல, எருசலேமே எருசலேமே, இறைவாக்கினரை கொல்லும் நகரே, உன்னிடம் அனுப்பப்பட்டோரை கல்லால் எரிகிறாயே. கோழி தன் குஞ்சுகளை தன் ரக்கைக்குள் கூட்டி சேர்ப்பது போல நானும் உன் மக்களை அரவணைத்துக் கொள்ள எத்தனையோ முறை விரும்பினேன், உனக்கு விருப்பமில்லையே. ஜெபிப்போம். என் நேச பிதாவே, கர்த்தாவாகிய கர்த்தாவே, ராஜாதி ராஜாவே, அந்நாளிலே எருசலேம் ஆலயம் என்பது ஆண்டவரே அனைவரையும் அரவணைக்கக்கூடிய ஆலயம், ஒற்றுமையை கூட்டுகிற ஆலயம். ஆண்டவரே அனைத்து ஜனங்களையும் வரவழைக்கிற ஆலயம் ஐயா. ஆண்டவரே அதனுடைய மணி யோசை ஆண்டவரே இறைவன் அழைக்கிறார், இயேசு அழைக்கிறார், தேவன் அழைக்கிறார் என்று ஓடி வந்த ஜனங்கள் ஐயா. இயேசுவே, ஆலயம் என்பதே அரவணைக்கிற ஒரு இடம், அது பரிசுத்தமாக்கும் இடம், அது பாவங்களை மன்னிக்கும் இடம், அது நோய்களை தீர்க்கும் இடம், அது பிரச்சனைகளை அகற்றும் இடம். ஆண்டவரே என் தெய்வமே, பலவிதமான அற்புதங்களையும் ஆச்சரிய காரியங்களையும் செய்கிற உம்முடைய தேவாலயத்திற்குள்ளே அப்பா நாங்கள் வர தகுதியற்றவர்கள். ஆண்டவரே ஒரு நாள் அனைவரையும் அரவணைத்துக் கொள்ள அற்புதங்கள் செய்ய அந்த ஆலயம் அழைத்தது ஆண்டவரே. ஆனால் சுவாமி, இன்று அந்த ஆலயங்கள் மனிதர்களை தண்டிக்க அழைக்கிறது ஆண்டவரே. ஆமாப்பா, அந்நாளிலே இருந்த பக்தி போயிடுச்சு, தெய்வ பயம் போயிடுச்சு, தெய்வ குணம் போயிடுச்சு, அன்பு போயிடுச்சு, தாழ்மை போயிடுச்சு, மன்னிக்கிற குணம் போயிடுச்சு, ஏற்றுக்கொள்கிற மனத்தன்மை போயிடுச்சு ஆண்டவரே. சுயநலங்கள் ஆண்டவரே, குடும்ப வாழ்க்கையில ஆண்டவரே, ஆண்டவரே தன்னல வாழ்க்கை சுவாமி, தனிப்பட்ட வாழ்க்கை ஆண்டவரே, அனாதை வாழ்க்கை ஆண்டவரே, பெருமை வாழ்க்கை ஆண்டவரே, பண ஆசை வாழ்க்கை ஆண்டவரே, அப்பா அதிகார திமுறுகள் ஆண்டவரே. ஆமப்பா தேவனே, இன்று குடும்பம் குடும்பமாக இல்லை, மனுஷன் மனுஷனாக இல்லை, வாழ்க்கை வாழ்க்கையாக இல்லை ஆண்டவரே, உலகம் உலகமாக இல்லை ஐயா, பாவம் நிறைந்த உலகமாக மாறி போய் விட்டது ஆண்டவரே. இயேசுவே, இன்று ஆலயங்களுக்கு சென்றாலும் அமைதி கிடைக்கல ஆண்டவரே, எந்த விமோசனம் செய்தாலும் விடுதலை கிடைக்கல ஆண்டவரே, பாவங்கள் நிறைந்து கிடக்கிறது ஐயா. யாரிடம் செல்லணும், என்ன செய்யணும்னு தெரியல ஆண்டவரே. அப்பா ஆயனில்லா ஆடுகளை போல நாங்கள் அலைகிறோம் திரிகிறோம் சுவாமி. இயேசுவே, எங்களுக்காக ஜெபிப்போர் யாரும் இல்லை, எங்களை ஆண்டவரே பரிசுத்தமாக்குவோர் யாரும் இல்லை, எங்களுக்கு புத்தி சொல்வார் யாரும் இல்லை, எங்களை திருத்துவார் யாரும் இல்லை, எங்களை கண்டிப்பார் யாரும் இல்லை ஆண்டவரே. அப்படி இருந்தாலும் ஆண்டவரே கடின இருதயத்தோடு வாழும் ஜனங்களாக மாறி போய் விட்டோம் ஆண்டவரே. அப்பா தேவாலய மணி ஓசை கேட்டாலே என் உள்ளத்துக்குள்ளாய் பரவசம் எகுனும் ஆண்டவரே. ஆனால் இன்று அப்பா இந்த மணியை கலட்டிடணும், இது சத்தம் போட்டுக்கிட்டே இருக்குன்னு சொல்லுகிற உலகமாக மாறி போய் விட்டது ஐயா. மைக்க கலட்டிடணும், சத்தம் போட்டுக்கிட்டே இருக்குது என்று சொல்லுகிற உலகமாக மாறி போய் விட்டது ஐயா. தெய்வ பிரசன்னத்தை ஒதுக்குகிற உலகம் ஐயா. தேவனாகிய கர்த்தாவே, ஐயோ நாங்கள் எதை நோக்கி செல்லுகிறோமே என்று தெரியவில்லையே சுவாமி. ஏசப்பா தேவனாகிய கர்த்தாவே, கோழி தன் குஞ்சுகளை தன் ரக்கைக்குள்ளாய் வைத்துக் கொள்வதை போல ஆண்டவரே, காப்பாற்றி வைத்துக் கொள்வதை போல, அரவணைத்து வைத்துக் கொள்வதை போல உம் ஆலயம் எங்களை காப்பாற்றியது. இன்று அந்த ஆலயத்துக்குள்ளாய் எங்களுக்கு இடமில்லை சுவாமி. ஏனென்றால் நாங்கள் பாவம் நிறைந்த மக்களாக மாறி போய்விட்டோம். அந்த பாவத்தின் நிமித்தமே ஆண்டவரே ஏசப்பா, ஒவ்வொரு மகனும் ஒவ்வொரு மகளும் ஆண்டவரே, ஒவ்வொரு தாயும் தந்தையும் கோழியாக மாறி போயிருக்கிறார்கள் ஐயா. ஆமாப்பா, அவர்கள் ரக்கைக்குள்ளா என் புள்ளைய, என் கணவனை, என் மனைவிய, என் மகனை, என் மகளை நான் ரக்கைக்குள்ள வச்சுக்குவேன், பொத்தி பொத்தி காப்பாத்துவேன், எந்த கழுகும் அதை எடுத்துட்டு போகாம பாத்துக்குவேன்னு இன்னைக்கு கப்பி கப்பி ஆண்டவரே எத்தனையோ குடும்பங்கள், எத்தனையோ சாப்ட்வேர் இன்ஜினியர், எத்தனையோ அதிகாரிகள், எத்தனையோ மூடர்கள், பணக்காரர்கள் பொத்தி பொத்தி
வளர்க்கறாங்க ஆண்டவரே. அந்த கோழி குஞ்சு கொஞ்ச நாள் தானேப்பா இருக்கும், அதே ரெக்கைக்குள்ளாய் குஞ்சா இருக்காது அல்லவா, அதுவும் கோழியா மாறும் அல்லவா ஆண்டவரே. இந்த கோழிக்கு நோய் வரும் அல்லவா, தாய் கோழிக்கும் தந்தை கோழிக்கும் நோய் வரும் அல்லவா, சண்டைகள் வரும் அல்லவா, இறப்பு வரும் அல்லவா. இந்த சின்ன கோழி பெரிய கோழியா மாறும் அல்லவா, அந்த கோழி எகிரி ஓடும் அல்லவா, அது வழி தவறி போகும் அல்லவா, அது எனக்கு தெரியும்னு போகும் அல்லவா, நான் உன்னை இருக்க மாட்டேன்னு சொல்லி ஓடும் அல்லவா. அதை உணராத மனிதர்களாக வாழ்கிறோம் சுவாமி. ஏசப்பா, என் கோழி குஞ்சு ஆண்டவரே, என் குஞ்சு தான் என்னைக்கும், என் புள்ளதான் என்னைக்கும்னு நினைக்கிற தாய் தந்தையர்களை விட்டு எத்தனையோ கோழி குஞ்சுகள் பறந்தோடி போய்விட்டதா ஐயா ஆண்டவரே. அன்று இருக்கிற இறைத்தன்மை இன்று இல்லை ஐயா, அன்று இருந்த பாசம், அன்று இருந்த ஏக்கம் இன்று இல்லை சாமி. ஏசப்பா, இன்று எத்தனையோ கணவன்கள் தவறி ஓடிவிட்டார்கள் ஐயா ஆண்டவரே, எத்தனையோ மனைவிகள் ஓடிவிட்டாங்க ஐயா, எத்தனையோ குடும்பங்கள் உடைந்து போய் விட்டது ஐயா. இயேசுவே, நான் பணத்துன்னு ஓடுனேன், அந்த பணம் என்ன விட்டு ஓடி போச்சு ஆண்டவரே. அப்பா, நான் காசை பெருக்கணும்னு ஓடுனேன், அது என்ன ஆண்டவரே சுத்தம் பண்ணிட்டு போயிடுச்சு ஆண்டவரே, என்ன கைவிட்டுட்டு ஓடிச்சு ஐயா. இன்னைக்கு பிச்சை எடுக்கிறவனாக ஆண்டவரே, இன்னைக்கு ஒண்ணுமே இல்லாதவனாக பல பிரச்சனைகளுக்குள்ளாய் மாட்டிக்கொண்டு, ஐயோ தெய்வமே, எத்தனை பிரச்சனை தான் நான் சந்திப்பேன், எத்தனை ஆண்டவரே கண்ணீரை தான் நான் சிந்துவேன், எத்தனை மனிதர்களை நான் சந்திப்பேன். இயேசுவே, என்னால முடியலையப்பா, இயேசுவே என் மேல மனம் இறங்குங்கப்பா என்று கண்ணீர் விடுகிற பிள்ளைகள், எத்தனை நோய் தான் ஆண்டவரே எனக்கு, எத்தனை தோல்விகள் தான் ஆண்டவரே எனக்கு, எத்தனை எதிரிகள் தான் ஆண்டவரே எனக்கு, எத்தனை அவமானங்கள் தான் ஆண்டவரே எனக்கு. சுவாமி ஏசப்பா, இன்னைக்கு எத்தனையோ பெற்றோர்கள் ஒரு பிள்ளைய வச்சுக்கிட்டு, ஒரு மகளை வச்சுக்கிட்டு, ஒரு மகனை வச்சுக்கிட்டு, அவன் தான் என் தெய்வம் நினைக்கிறாங்க, அவனுக்காக எல்லாம் சம்பாரிச்சு வைக்கிறாங்க. அவன் ஆனா ஊரை விட்டு ஓடி போறானே ஆண்டவரே, மனைவி பின்னாடி ஓடி போறானே ஆண்டவரே, பிள்ளைங்க பின்னாடி ஓடி போறானே ஆண்டவரே, நண்பர்கள் பின்னாடி ஓடி போறான் ஆண்டவரே. வீடாகவே இல்லை ஆண்டவரே. வீட்டுல காசு இருக்கு, பணம் இருக்கு, வசதிகள் இருக்கு, ஏசி இருக்கு, ஃபேன் இருக்கு, ஆனா ஜீவன் இல்லையாப்பா. இது இறந்த வீடை போல கிடக்குதே ஆண்டவரே. இயேசுவே, எங்களுக்கு மன நிம்மதியை கொடுங்க ஐயா, சந்தோஷத்தை கொடுங்க ஐயா. ஏசப்பா, நாங்க அனாதையா ஆக கூடாது ஆண்டவரே. ஏசப்பா, எங்களை கைவிடாதீங்கப்பா, என் மேலே மனமிறங்கும் ஆண்டவரே. இயேசுவே, நான் ஓம் புள்ளப்பா, நீ பெத்த புள்ள ஆண்டவரே, என்னோடைய இருங்கப்பா ஆண்டவரே. நைட் எல்லாம் பயமா இருக்குது சுவாமி. ஏசப்பா, என்னால எழுந்திருக்கவே முடியல ஆண்டவரே, எனக்கு கை கால்லாம் வலிக்குது சுவாமி. அப்பா, நரம்பு பிரச்சனையா இருக்குது ஆண்டவரே, எலும்பெல்லாம் ஆண்டவரே வலிய கொடுக்குது சுவாமி. அப்பா, முதுகெல்லாம் வலி ஆண்டவரே, என் கிட்னி சரியா வேலையே செய்ய மாட்டேங்குது ஐயா. அதுல இருந்து ஆண்டவரே மூத்திரம் போக மாட்டேங்குது, ரத்தம் போக மாட்டேங்குது, கல்லுக்கல்லா கிடக்குது ஆண்டவரே. அது கெட்டு போச்சுன்னு சொல்றாங்க ஆண்டவரே. ஆண்டவரே, மருத்துவர் சொல்றாரு இவன் பிழைக்க மாட்டான்னு சொல்லிட்டாரு ஆண்டவரே. ஏசப்பா, என் ஹார்ட்ல நிறைய அடைப்புன்னு சொல்லிட்டாங்க ஐயா, அது வேகமா அடிக்குது ஆண்டவரே, டென்ஷனா வருது ஐயா, என்னென்னமோ எண்ணங்கள் ஐயா. ஆமாப்பா, எனக்கு பயமா இருக்குது ஆண்டவரே, நைட்ல ஹார்ட் அட்டாக் வந்துருமோன்னு பயமா இருக்குது சுவாமி. ஏசப்பா, என் ரத்தம் எல்லாம் ஆண்டவரே பழுதடைஞ்சு போச்சு ஆண்டவரே. இயேசுவே, என் லங்ஸ்ல நான் பீடி சிகரெட் குடிச்சு, நான் சாராயம் எல்லாம் குடிச்சு ஆண்டவரே, என் லங்ஸ் எல்லாம் கெட்டு போய் கிடக்குது ஆண்டவரே. என் வயிறு வலி ஆண்டவரே. அப்பா, எனக்கு கர்ப்பப்பை பிரச்சனை சுவாமி, எனக்கு யூட்ரஸ் பிரச்சனை ஆண்டவரே என்று கண்ணீரோடு, அப்பா எனக்கு பக்கவாதம் வந்துருச்சு ஆண்டவரே, என் கையெல்லாம் அப்படியே சோர்ந்து போச்சு ஆண்டவரே. அப்பா, எனக்கு கை கால் வரல ஆண்டவரே, எனக்கு கையும் காலும் வரல ஆண்டவரே. ஆமாப்பா, எனக்கு ஏன் கை கால் வரல தெரியலப்பா. நான் சாவ நோக்கி செல்றேன் ஆண்டவரே, நான் செத்து போயிடுவேன் ஆண்டவரே. என்ன தூக்கி அந்த பெட்டியில வச்சிருவாங்களாப்பா? அப்பா, என்ன புதைச்சிருவாங்களா? என் மேல மண்ணு போடுவாங்களா ஆண்டவரே? ஏசப்பா, தெய்வமே, எனக்கு துணை நீர் தானே ஆண்டவரே, எனக்கு வேற யாரும் வேணாப்பா. இயேசுவே, இதற்கு தானே நான் ஓடுனேன் சுவாமி. இல்லப்பா, நான் உன்னை பிடிச்சுக்கணும் ஆண்டவரே,
நீர்தான் என் தேவன் ஆண்டவரே. யோசப்பா, எனக்கு வானுலகிலே அப்பா ஒரு இடத்தை வையுங்க அப்பா. அப்பா, நான் அதையா இருக்கிறேன் ஆண்டவரே, மன உடைந்து போய் நிக்கிறேன் சுவாமி. என்ன செய்வதுனே தெரியல அப்பா. ஆண்டவரே, எங்க போகணும், யார்கிட்ட இருக்கணும்னு தெரியல அப்பா. என் மீது மனமிறங்கி என்னை ஆசீர்வதிக்கிற ஒரே தேவன் நீர்தான். என்னை பலப்படுத்துகிற தேவன் நீர்தான். என்னை வாழ வைக்கிற தேவன் நீர்தான். என் மீது பாசத்தை பொழிகிற தேவன் நீர் ஒருவர்தான் என்று விசுவசித்து அருமையான பிள்ளைகளை உம்முடைய பரிசுத்தமான கல்வாரி பாதத்துல சமர்ப்பித்து ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். சிலுவை ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்வோம். தந்தை ஆசீர்வாதத்தின் திருசிலுவை. திருசிலுவை உனக்கு வெளிச்சமாய் இருக்கிறது. நரக சர்ப்பம் உனக்கு அதிபதியாக வேண்டாம். சாத்தானே அப்பாலே போ. அபத்தங்களை இப்பிள்ளைகளுக்கு போதிக்காதே. நீ கொடுப்பது தீது, நீயே அந்த நஞ்சை உட்கொள். நற்கருணை ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்வோம். எல்லாம் அல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களையும் உங்கள் குடும்பத்தாரையும் ஆசீர்வதித்து வழி நடத்தி காத்திருள்வாராக. ஆமென், ஆமென், ஆமென். இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளை, ஒவ்வொரு நாளும் மதியம் 3 மணியிலிருந்து 5 மணி வரைக்கும் தேவனோடு ஒன்றித்து ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஜெபித்துக் கொண்டிருக்கின்றோம். உங்களுடைய கருத்துக்களை கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கோ இல்லை லைவ் சாட் மூலியமாக கூட நீங்கள் உங்கள் கருத்துக்களை அனுப்பலாம். உங்களுக்காக ஒவ்வொரு மணி ஜெபத்திலும் ஒப்பு கொடுத்து உங்களுக்காக ஜெபித்துக் கொள்ளப்படும். உங்களுடைய திருப்பலி கருத்துக்களை நீங்க வாட்ஸ்அப் மூலியமாக அனுப்புங்கள். இதே நம்பருக்கு, கீழே இருக்கிற நம்பருக்கு உங்களுடைய கருத்துக்களை அனுப்பிவிட்டு அதே நம்பருக்கு கூகுள் பே மூலியமாக 100 ரூபாய் கட்டும்படியாக அன்போடு வேண்டுகிறோம். தெய்வ பிள்ளைகளே, ஒரு சில பேரு ரொம்ப நாள் கஷ்டமா இருப்பீங்க, ரொம்ப வேதனையில இருப்பீங்க. அவர்கள் 1 திருப்பலியோ 3 திருப்பலியோ 5 திருப்பலியோ 7 திருப்பலியோ 9 திருப்பலியோ 12 திருப்பலியோ 33 திருப்பலியோ 77 திருப்பலியோ உங்களுடைய கருத்துக்கள், உங்களுடைய பாரம் எப்படி இருக்கிறதோ அதை பொறுத்து உங்களுடைய கருத்துக்களை அனுப்பி திருப்பலியை நிறைவேற்றும்படியாக, நேர்த்தி கடன் செய்து கொள்ளும்படியாக அன்போடு வேண்டுகிறோம். ஒரு சாமியார் 2 மணி நேரம் உட்கார்ந்து எல்லா ஜபங்களையும் அவரே சொல்லி அதே ஒரே ஸ்பிரிட்டோட, ஒரே ஆத்மாவோட, ஒரே சக்தியோடு உங்களை இந்த பலிபீடத்தில் சமர்ப்பிக்கிறேன் என்றால் கடவுள் வானக தந்தை உங்கள் மீது எவ்வளவு கருணை கொள்வார் என்பதை நீங்களே புரிந்து கொள்ளுங்கள். மற்றும் தெய்வ பிள்ளைகளை, நீ ஒரே ஒரு உதவி கேட்கிறேன். என்னவென்றால், இதை பார்க்கிறவர்கள் தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அந்த பெல் பட்டனை அழுத்துங்க. உங்களுடைய கருத்துக்களையும், இந்த பிரேயர் நல்லா இருக்குதா, நல்லா இல்லையா என்று கூட நீங்கள் சொல்லலாம். அப்படி எல்லாம் நீங்க சொல்லும் போதுதான் எங்க ஃபாதர்ஸும் இதை ஆர்வப்படுத்தி உற்சாகப்படுத்தி இன்னும் நல்லா செய்யுங்க ஃபாதர் அப்படி என்று சொல்வார்கள். இல்லை என்றால் பிள்ளைகளை, இது யாரும் விருப்பப்படல ஃபாதர், நிப்பாட்டினுங்க என்று சொல்வார்கள். இவ்வளவு கரண்ட் பில்லு, இவ்வளவு கம்ப்யூட்டர் பில்லு, கேமரா பில்லு, நெட் பில்லு எல்லாம் வேஸ்ட் ஆகி போயிடும், எல்லாத்தையும் நிப்பாட்டிட்டு போயிடும். அதனால உங்க கையில ஒப்பு கொடுக்கிறார் ஆண்டவர். இதை உங்களுடைய வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்ல வைங்க, பேஸ்புக்ல வைங்க, வாட்ஸ்அப் குரூப்ல இதை பகிரும்படியா அன்போடு வேண்டுகிறோம். மற்றமா தெய்வ பிள்ளைகளே, நாங்கள் எத்தனையோ ஏழை எளிய பிள்ளைகளுக்கு, அனாதை பிள்ளைகளுக்கு, உடல் ஊனமுற்ற பிள்ளைகளுக்கு உதவி செய்து கொண்டிருக்கிறோம். உங்க பிள்ளைங்க பயன்படுத்தின பழைய டிரெஸ்ஸுகள் ஏதாவது இருந்தால், ட்ரௌசரு, டிஷர்ட், பேண்ட், ஸ்வெட்டரு, இது போல ஏதாவது நிறைய பொருட்கள் வச்சிருப்பீங்க, சுடிதார் அப்படி எல்லாம் வச்சிருப்பீங்க. அது ஒருவேளை உங்களுக்கு பயன் இல்லாமல் இருந்தால் எங்களுக்கு அனுப்பினால் நாங்கள் ரொம்ப சந்தோஷப்படுவோம். எங்க பிள்ளைகளுக்கு அது உதவும் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். இன்னும் ஏதாவது காசு உள்ளவர்கள் இந்த ஜபத்துல நீங்கள் ஈடுபட்டு இருந்தால், தெய்வ பிள்ளைகளே, உங்க பேரால எங்க பிள்ளைகளுடைய குடிசைகள், எங்க மக்களுடைய குடிசைகள்ல கரண்ட் கிடையாது, ரோடு கிடையாது, வசதிகள் கிடையாது. ஒரே ஒரு சின்ன குண்டு பல்பு, சோலார் பல்பு உங்களால முடிஞ்சா ஒரு 2-3 வாங்கி எங்களுக்கு கொடுங்கள். உங்க பேரால ஒரு 2-3 வீட்டுல விளக்கு எரியும் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். மற்றும் தெய்வ பிள்ளைகளை, மிரக்கல் ஆயில் எவ்வளவோ நோய்களையும் வலிகளையும் அகற்றி கொண்டிருக்கிறது. அதை நீங்களும் வாங்கி பயன்படுத்துங்கள். நிச்சயமாக கச்சிதமாக எழுதி வேணாலும் கொடுப்பேன். உங்க ஆயுசு நாளைக்கே சாவு போறீங்கனாலும்
உங்க ஆயுசை ஏத்தி வைக்கும், கூட்டி வைக்கும் அந்த மிரக்கல் ஆயுள். அப்படிப்பட்ட ஆயுள் அது. ஏனென்றால் என் தந்தையானவர் 4 வருடங்களாக மரண படுக்கையில் தான் இருக்கிறார். ஹாஸ்பிட்டலுக்கெல்லாம் கூட்டிட்டு போனதே கிடையாது. இந்த மிரக்கல் ஆயுள் தான் அவரை காப்பாத்திட்டு வச்சிட்டு இருக்குது. அதனால நீங்களும் அதை வாங்கி பயன்படுத்துங்கள். மற்றுமாக ரத்தத்தின் விடுதலை ஜப புத்தகம், இது கட்டு ஜப புத்தகம், இது விடுவிக்கும் ஜப புத்தகம். எத்தனையோ பிள்ளைகள் கட்டுகள்ல குடும்ப வளர்ச்சி கிடையாது, குடும்பம் உடைஞ்சு போய் கிடக்கிறது, பலவிதமான சோதனைகள். இது வாழ்நாள் முழுவதும் உள்ள கட்டு ஜப புத்தகம். அந்த காலத்துல அந்தோனியா தகடு, செபஸ்தியா தகடு நம்முடைய மூதாதையர்கள் வைத்து எல்லா சாத்தான்களையும் விரட்டி அடித்ததை போல, குடும்பத்துல சமாதானம் வந்ததை போல, அதில் உள்ள ரகசிய ஜபங்கள் கொண்ட புஸ்தகம் இது. அதனால் இதை வாங்கி நீங்கள் பயன்படுத்தும்படியாக அன்போடு வேண்டுகிறோம் தெய்வ பிள்ளைகளே.